நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் 2021 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நன்னாளில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் அனைத்து வளங்களும் நலங்களும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இந்த வருடத்தை இனிமையாக கழிக்க நான் இறைவனை வேண்டுகிறேன். இறையருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். சிவயோக மையம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது விநாயக பெருமானை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவருக்கும் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த விநாயக பெருமான், அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவோ விஷயங்கள் அவரை பற்றி எண்ணிலடங்காத சிறப்புகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பற்றி நாம இன்னைக்கு பார்ப்போம். யானை முகத்தினை இந்தி நிலம்பிறை போடும் எயிற்றனை நன்றி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமானை பற்றி பேசணும்னா நேரம் பத்தாது. அவருடைய அற்புதங்கள் அவ்வளவு நிறைந்தது. முழு முதல் கடவுளான அந்த விநாயக பெருமான் தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் விநாயக பெருமான வழிபட்டுட்டு ஆரம்பிக்கிற எந்த ஒரு செயலும் தங்கு தடையின்றி முழுமையாக பூர்த்தி அடையும் அப்படிங்கிறது இன்றளவும் நம்ம கண்ணால பார்க்கிற ஒரு விஷயம். ஒரு தனிச்சிறப்பு விநாயக பெருமாருக்கு என்ன பார்த்தோம்னா, மற்ற தெய்வங்களுக்கு ஒரு ஆகம விதி, சிலை வடிவம் இப்படித்தான் இருக்கணும், இந்த உருவ வழிபாடு தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. ஆனா விநாயக பெருமானுக்கு மட்டும்தான் நம்ம மஞ்சளை அரைச்சு பிடிச்சு வச்சு வழிபட்டாலே போதும், விநாயக பெருமான் நமக்கு அருளும் ஆசியும் வழங்குவார். மஞ்சள், சந்தனம், களிமண், பசுஞ்சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு விநாயகரை வழிபடலாம். விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல்ல வைத்து வணங்க எல்லா வளங்களும் நலங்களும் நமக்கு கிடைக்கும். திருஷ்டிகளை விரட்ட விநாயகர் எந்திரத்தை செப்பு தகட்டில் வரைஞ்சி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்து வீட்டு வாசல்ல மாட்ட கண் திருஷ்டி நம்ம நெருங்காது. இந்த மாதிரி விநாயகரை பற்றி நிறைய அற்புதங்களும் சிறப்புகளும் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு அம்சம்னா வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர். அதோடைய சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். விநாயகர் தனது தும்பிக்கையை வலது இடதுன்னு 2 பக்கமாக வளைத்தவாறு அருள் புரிகிறார். இதில் வலப்பக்கம் தும்பிக்கையை சுழித்துள்ள விநாயகர் வலம்புரி விநாயகர்னும், இடப்பக்கம் தும்பிக்கை சுழித்துள்ள விநாயகர் இடம்புரி விநாயகர்னும் அழைக்கப்படுறார். இரு விநாயகர்களும் கேட்கும் வரம் தந்து வினைகளை தீர்ப்பவர் என்றாலும் இவ்விரு விநாயகருக்கும் உள்ள சிறப்புகளை அறிவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை குறிக்கும் வலம்புரி விநாயகர் ஒரு சில குறிப்பிட்ட ஆலயங்களில் மட்டுமே நம்ம வழிபட முடியும். வலம்புரி விநாயகர் ஓம் அப்படின்ற பிரணவ வடிவில் அமைஞ்சிருப்பாரு. மேலும் நம்ம புராணங்களில் பார்த்தோம்னா விஷ்ணுவின் வலம்புரி சங்க விநாயகர் எடுத்து தன் தும்பிக்கையில் வச்சிருந்ததாலும் விநாயகர் வலம்புரி விநாயகர்னு அழைக்கப்படுறாரு. விநாயகர் விஷ்ணுவின் சங்கை வச்சிருந்த காரணத்தினால வலம்புரி விநாயகரை வழங்கிட சகல காரியங்களும் சித்தியாகும் அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். வல்லமை செல்வம் வழங்கும் விநாயகராக வலம்புரி விநாயகர் திகழ்கிறார். பிள்ளையார்பட்டி விநாயகர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் இருக்கிற வலம்புரி விநாயகரை நம்ம வழிபட்டு அனைத்து வளங்களும் நலங்களும் பெறலாம். வினைகளை தீர்க்கும் இடம்புரி விநாயகரை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். விநாயகரின் தும்பிக்கை இடது பக்கமாக சுழித்தபடி இருப்பின் அது இடம்புரி விநாயகர் ஆகும். பொதுவாக சிற்ப சாஸ்திரப்படி வினைகளை தீர்க்கக்கூடியவராக இவரை கருதுறாங்க. மேலும் இடர்களை தீர்ப்பவர் இடம்புரி விநாயகர். அனைத்து ஆலயங்களிலும் இடம்புரி விநாயகரை அருள் புரிவார். மணக்குள விநாயகர் போன்ற சிறப்பு மிகு கோயில்களில் இடம்புரி விநாயகரை நம்ம பார்க்கலாம். இன்னல்களை தீர்க்கும் வகையில் எங்கும் நிறைஞ்சிருக்கிற அவர் நமக்கு அருள்மலையை பொழிகிறாரு. இது தவிர இடம்புரி மற்றும் வலம்புரி விநாயகர் என இருவரும் இணைந்து அருள் புரியும் கோயில்களும் இருக்கு. எந்த வடிவ விநாயகராக இருந்தாலும் நம்மை காத்து அருள் புரிவதில் எந்தவித பாகுபாடும் இன்றி அருள்மலை பொழிவார். ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் கோவிலுக்கு போய்
8 கொழுக்கட்டை செஞ்சு தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இது கண்கண்ட உண்மையும் கூட. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்திற்கு 4வது நாளாக வர்றது தான் சங்கடகட சதுர்த்தி. இந்த சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருப்பவங்களுக்கு வெற்றி, லாபம், மகிழ்ச்சி என அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இந்த புத்தாண்டு நன்னாள்ல விநாயக பெருமானின் பெருமையை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து வர்ற ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பகிர்ந்துக்கலாம். அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். இந்த புத்தாண்டு நன்னாள்ல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று இறைவன் அருளோட மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.